திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கரையான்மேடு பகுதியில் பெய்த கனமழையால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். நீர்வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் அடைப்பு உள்ளதால் தண்ணீர் புகுந்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுகந்தர். வணக்கம். இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? முழு விவரம். நிச்சயமாக பிரியங்கா, திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் 2 நாட்களாக மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனிடையில் மீஞ்சூரில் இருந்து கால்வாய் வழியாக மழை நீரானது பக்கிங்காம் கால்வாய் ஓரமாக தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. அக்கால்வாய்கள் முழுமையாக தூரடைந்துள்ளதால் தூர்வாரப்படாத நிலையில் இன்று அத்திப்பட்டில் உள்ள கரையான்மேடு பகுதியிலும் அதன் சுற்று வட்டார நகர்களிலும் முழுவதுமாக தண்ணீரானது சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் முற்றிலும் வீடுகளுக்குள் தண்ணீரானது புகுந்துள்ளதால் மிகவும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டாண்டு காலமாகவும் தொடர்ந்து இதனால் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு மழை வருவதற்கு முன்பாக கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட வேண்டும் என அறிவுறுத்தியிருந்த நிலையில் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு உட்பட்ட கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதனால் தான் இது போன்ற நிகழ்வுகளானது நடைபெற்று வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் ஒரு பெண்மணியானது தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் வாக்கு வங்கியாக மட்டும்தான் எங்களை பார்க்கிறார்கள், மழை காலங்களில் எங்களை எட்டி கூட பார்ப்பதில்லை, சிறிய மழைக்கே இது போன்ற நிலைவுகள் நடைபெற்றுள்ளதாகவும் பெருமழை வந்தால் முற்றிலும் முழுகிவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதனை கண்டுகொண்டு கால்வாய்களை தூர்வாரி தங்களுக்கு மழை நீரானது வெளியே செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி யுகந்தர்.